நாங்க எல்லாரும் 50 வருஷம் கழிச்சு சீர்காழியில சந்திச்சிருக்கோம். நாங்க எல்லாருமே இங்க பிறந்து இந்த ஸ்கூல்லே படிச்சவங்க தான். ஈவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 6th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எலிமெண்டரி ஸ்கூலும் இதே ஆர்கனைசேஷன் தான். இப்பயும் இங்க சந்திக்கும். இதுக்கு நடுவில் நாங்க யாருமே ஒருத்தர் சந்திச்சுக்கவே இல்லை. எல்லாரும் இங்கேருந்து இந்த ஸ்கூலை விட்டு போனதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டோம். அப்புறம் இப்ப இவங்க எடுத்த முயற்சினால திரும்ப எல்லாரும் 50 வருஷம் கழிச்சு இங்க சந்திச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது எல்லாருக்கும் இதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமாங்கிறது தெரியல. இதே மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து எல்லாரும் இப்ப இருக்கிற யங் ஜென்ரேஷன்ல 20 வருஷம் 10 வருஷத்துக்குலாம் சந்திச்சுக்கிறாங்க. இப்ப 50 வருஷத்துக்கு நாங்க சந்திக்கிறதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, நாங்க எல்லாரும் லைஃப்ல செட்டில் ஆகி ரிட்டையர் ஆயிட்டு ஃப்ரீயா வந்து எல்லாரும் இந்த மொமெண்ட்டை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்கூலோட ஃபவுண்டேஷன் தான் இப்ப நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம். ஒருத்தர் 2 பேரும் கிடையாது, அத்தனை பேருமே இங்க மீட் பண்ணவங்க எல்லாருமே நல்ல நிலைமையில இருந்து எல்லாரும் அவங்க ஜென்ரேஷனும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கனால அது இந்த ஸ்கூலோட ஃபவுண்டேஷன், அந்த இந்த ஊரோட மண்ணோட மகிமைன்னு தான் சொல்லணும். எல்லாரும் நல்லா இருக்கும். எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நாங்க சந்திச்சது இப்போ இது வந்து ஒரு 3-4 மாசமாவே நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இங்க மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. எல்லாரும் நடுவில் எங்க பப்ளிக்ல பார்த்திருந்தோம்னா எங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்காதுன்னு தெரியாது. ஏன்னா நடுவில் யாருமே பார்க்கல. 1-2 பேர் வேணா மீட் பண்ணிருப்பாங்க. இங்க சீரியால இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சந்திச்சிருப்பாங்க. ஆனா நாங்க எல்லாம் வெளியூர்ல இருந்து இருக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரெண்டு மலேசியால இருந்து இதுக்காகவே வந்திருக்கா. அவ 5-6 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா இதை மாதிரி ஒரு ஆர்கனைஸ் பண்ணக்கூடாதான்ட்டு. அவளோட கனவு வந்து இன்னைக்கு நினைவாயிருக்கு. இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த நட்பு இதோட முடியக்கூடாது. தொடர்ந்து வர ஆண்டுகள்லயும் எல்லாரும் நாங்க சந்திச்சு எங்களோட இதெல்லாம் பகிர்ந்துக்கணுங்கிறது சந்தோஷப்படுறோம். ரொம்ப நன்றி. 1973-74 கல்வி ஆண்டில் பயின்ற மாணவ மாணவிகள் அனைவரும் இந்த 50ஆம் ஆண்டு பொன்விழாவை கொண்டாடும் முகமாக இங்கு ஒருங்கிணைந்து அவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக எங்களை இந்த ஒரு நாள் பொழுதை மிக மிக மகிழ்ச்சியாக அளித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வுக்கு வந்திருந்த பல்வேறு அயல்நாட்டில் பணிபுரிவர்கள் கூட இங்கே மாணவ மாணவிகள் எங்களுடைய அழைப்பினை ஏற்று வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர் பெருந்தகைகளையும் அழைத்து கௌரவிக்கும் முகமாக ஒரு விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக இந்த எங்களது நினைவாக இந்த பள்ளிக்கு இங்க பழைய மாணவர்களின் சார்பாக 2 பள்ளிகளுக்கும் கடைத்தெரு பள்ளி என்று சபாநாயகர் முறையால் ஊழியக்காரர் தொகுப்பு எடுத்த 2 பிரிவுகளாக இருக்கின்றன. இந்த பள்ளியில் எங்கள் சார்பாக ஒரு தண்ணீர் சுத்திகரிப்பும் கருவியை எங்களுடைய சார்பாக இந்த 2 பள்ளிகளுக்கும் அளித்து இன்று மதியம் அதனை பள்ளி நிர்வாகத்திடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அத்துடன் இது ஒரு வருடம் செய்துவிட்டு மறுபடியும் அது மேன்மெண்டாக இல்லாத அளவில் ஒவ்வொரு வருடமும் இந்த குடிநீர் சுத்திகரிக்கும் கருவி இயங்கும் முகமாக அதற்கான போதிய நிதி வசதிகளை ஏற்படுத்தி தரவும் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். இந்த ஒருங்கிணைப்பிற்கு அனைத்து மாணவ மாணவிகளும் வந்திருந்து மிகச் சிறப்பாக செய்து எங்களை மகிழ்த்திருக்கிறார்கள். நாங்களும் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது அனைவருக்கும் நன்றி சொல்லக்கூடாது, எங்கள் வாழ்த்துக்களை எங்களுடைய பயின்ற மாணவ மாணவிகளுக்கு தெரிவித்துக் கொண்டு எங்கள் ஆசிரியரை கல்வி கற்பித்த ஆசிரியர்களும் எங்கள் வாழ்வில் உயர்நிலையில் செல்ற உதவி செய்த ஆசிரியர் பெருமக்களையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.